நிறைய இருக்கு, நான் தர்றேன். நம்பிக்குரிய சகோதரர்களே, ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. மரத்துடைய பேரை சொல்கிறது தான் நாம் இங்கே சொல்லியிருக்கிறோம். அதனுடைய தன்மையை சொல்கிறது ஒன்று தவறில்லை அப்படின்னு. அதோடு சேர்த்து ஒரு அதிர்ச்சியான வார்த்தை என்னென்னா, பாலுணரை ஏற்படுத்தும் மரம் அப்படி தான் நாம் சொல்லியிருக்கிறோம். அது வயாகராண்டு இவர் தான் அல்லாவுடைய கலாமுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. அல்லாவுடைய கலாமுக்கு வைக்கல, நம்ம அதை போய் வைக்கிறோம் தேவையில்லாத வேலையை. அந்த வேலை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நிறையா விலையை எழுதியிருக்கிற மாதிரி, அதாவது நீங்கள் எதை சொன்னீர்களோ அதை சொல்லியிருக்கிறீங்கிற மாதிரி தோணுதுன்னு சொன்னோம். அப்படி கருதலாம், நீங்களாம் அல்லாவுடைய வேதத்தில் மொழிவை இருக்கும்போது கருதலாம், இப்படி இருக்கக்கூடும் அப்படின்ட்டு என்னென்னமோ பல சொன்னது மாதிரி இந்த வயாகரா மரமாக கூட இருக்கக்கூடும், அதை நினச்சி கூட எழுதியிருக்கலாம்னு வேண்டாம், அதை சொல்லிட்டு போங்க. நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு தான் நான் சொல்கிறேனே ஒழிய நாம் அந்த பேரை வைக்கல. அந்த பேர் வச்சு தவறுன்னு தானே விவாதத்தில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த பேர் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறது தவறுங்கிறது தான் இங்கே விஷயம். இன்னொன்று, ஏன் நாம் இப்படி நாம் சிந்திக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்கல்ல, ஏன் இப்படி நம்ம கருத்து சொல்லக்கூடாதாண்டு. அந்த கருத்து எங்கே கொண்டு விடும் அப்படிங்கிறதுக்கு மாஷா அல்லாஹ் ஒரு தெளிவான ஆதாரத்தை சமர்ப்பிச்சிருக்காங்க. தெளிவான ஆதாரம், குர்ஆனுடைய வரையறையை மீறி அல்லாஹுடைய வார்த்தைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன விளக்கம் அளித்தானோ, அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விளக்கம் அளித்தார்களோ, அரபி மொழி அதுக்கு எப்படி இடம் கொடுத்து அதுக்கு வாய்ப்பளிக்கிறதோ அதையெல்லாம் தாண்டிட்டு ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த கருத்தை திணிக்க நினைத்தால் நிச்சயமாக இந்த இஸ்லாத்துக்கு வலு சேர்க்காது. இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்கு, இந்த இஸ்லாத்துடைய கோட்பாட்டை இல்லாமலாக்குவதற்கு தான் என்ன செய்யாது, காரணமாக அமையும். அப்படிங்கிறது பயத்தில் தான் இந்த கேள்வியை நாங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன நடந்திருக்கு தெரியுமா? இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நிர்வாணமாக்கப்பட்டிருக்கிறார்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் நிர்வாணமாக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி சின்ன பிள்ளைகளெல்லாம் இந்த பாலுடைய அந்த மரத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆண் பெண் உணர்வே இல்லை. அப்போ சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு நான் ஆம்பளையோ நீ பொம்பளையோ அப்படின்னு அப்போ தான் என்ன செய்யுது, என்ன வருது, உடனே போய் ட்ரெஸ்ஸு இருந்தால் அங்கே கீழே தானே கலந்து விழுந்தா அப்படி தூக்கி கட்டிக்கிற வேண்டியதானே, ஏன் மர இலையை போய் தேடுறாங்க அப்படின்ட்டு அவர்களுடைய இந்த வார்த்தையிலே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஓடி ஆடிக்கிட்டு இருக்கும், அதுக்கு ஒன்றும் தெரியாது, அந்த இன உணர்ச்சிலாம் இல்லைங்கிற மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன 5 வயசு பிள்ளையா? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி தான் படைச்சானா? பெரியா படைக்கும் போதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து பெரிய ஆளாக படைச்சிருக்கிறான். அதையெல்லாம் விட மிகப்பெரிய ஆதாரமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நிர்வாணமாக இருந்தார்கள் என்பது குர்ஆனுக்கு நேரடியாக முரணான வார்த்தை, நேரடியான வசனத்திற்கே மாற்றமான கருத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தாஹாவில் சொல்கிறான், நீங்கள் எங்கே என்ன கேள்வி கேட்டால் என்ன வருவீங்கன்னு அல்லாஹ்வுடைய எடுத்து வச்சிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு இதுதான் வரும். நம்ம விளங்கப்படுத்த விஷயம் என்ன தெரியுமா? நபிமார்கள் இழிவாக்கப்படுகிறார்கள், நபிமார்கள் இழிவாக்கப்படுகிறார்கள். அப்படி அதில் ஒரு லிஸ்ட்டில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நிர்வாணமாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கே நீங்கள் வருவீங்கிறதுனா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தாஹாவில் தொடர்ந்து சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். 114வது அத்தியாயத்தில் 117 18வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், நீங்கள் இந்த உங்களை 2 பேரையும் உங்கள் 2 வலா யுஹ்ருஜன்னகுமா மினல் ஜன்னதி, உங்கள் 2 பேரையும் இந்த ஜன்னத்திலேருந்து வெளியாக்கிட்டீங்கன்னா நஷ்டவாளியாக போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு, இன்னலக்க அல்லா தஜூஅ ஃபீஹா வலா தஅரா, இன்னலக்க அல்லா தஜூஅ ஃபீஹா வலா தஅரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறத அவங்களுடைய தர்ஜுமாவில் நீங்கள் எடுத்து போய் பார்த்தாலும் இந்த அர்த்தம் இருக்கும், இங்கே உமக்கு பசிக்காது நிர்வாணமாக மாட்டீர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், சொர்க்கத்தில் உங்களுக்கு பசிக்காது, நீங்கள் நிர்வாணமாக மாட்டீர். நேரடியாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆடையோடு இருந்தார்கள், நிர்வாணமாக மாட்டார்கள் என்று சொல்லி, இப்படி நீங்க போறீங்க உங்களை வெளியாக்கிடக்கூடாது சொல்லி அனுப்பினதுக்கு பிறகு எவ்வளவு தைரியம் இருந்தால் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இவர்கள் சின்ன பிள்ளையாக 5 வயசு 6 வயசு பிள்ளையாக சித்தரித்து அவர்களை நிர்வாணமாக கருதி இருக்க இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்குங்கிறத அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹுக்கு பயந்து சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் உண்மையிலேயே சிந்திக்க உண்மையை ஹக்க தேடக்கூடிய ஒரு நிலையில் இருந்தால்
எந்த வசனத்தை இதற்கு மறுப்பாக எடுத்து வைத்தார்களோ அதே வசனத்திலேயே ஆடையை பற்றி செய்தி இருக்கிறது. என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த செய்தியை சொல்லும்போது, இதை இவர் சாப்பிட்ட உடனே அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், யா பனி ஆதம் கத் அன்சல்னா அலைக்கும் லிபாசன் யுவாரி சௌஆத்திக்குமா வரீஷா 7 26 27 உடைய அந்த வசனத்தை நாம பார்க்கும்போது அதுல இருக்குது, அவர்கள் ஷைத்தான் வந்து எப்படி என்ன பண்ண, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன பண்ணானா, யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா லியுரியஹுமா சௌஆத்திஹிமா, அவர்கள் இருவருடைய ஆடையும் அவன் கலட்டினான். குர்ஆனுடைய நேரடி அர்த்தம் இது, எங்கேயும் போக வேண்டாம். அவருடைய தர்ஜுமாவே நான் உங்களுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்களின் வெக்கத்தலங்களை அவர்களுக்கு காட்ட, இது அவங்களுடைய தர்ஜுமா தான். அவர்களின் வெக்கத்தலங்களை அவர்களுக்கு காட்ட ஆடைகளை அவர்களை விட்டும் அவன் கலட்டினான். ஆடையோட இல்லாமல் எப்படி கலட்டினான்? ஆடை இல்லாமல் கலட்டினானா? அப்போ நாம ஒன்ன விஷயத்தை ஒரு செய்தியை நாம நியாயப்படுத்தின்னு வரக்கூடாது. அல்லாஹ்க்கு பயந்து ஏத்துக்கிறங்க, அதை ஒத்துக்கிறங்க. இதை இன்னும் சொல்ல போனால் அவர்கள் ஏன் இந்த மாதிரி வாதத்துக்கு வந்தாங்கன்னா, முன்னாடி பாராவில் இதை தப்புன்னு சொல்லிவிட்டாங்க. எந்த தப்ப? அவ்விருவரும் ஆடைகளை அணிந்திருந்தார்கள், அம்மரத்தை சாப்பிட்டதும் ஆடை அவிழ்ந்தது என்று சிலர் விளங்கியுள்ளனர் சொல்லிட்டு மறுப்பு தான் இந்த பாலுன்னு ஏற்படுத்தும் மரண்டு. அல்லாஹ்வுடைய கலாமில் உள்ளதை வந்து தவறு என்று சொல்லிவிட்டு உங்களுடைய சுய கருத்துக்களை திணிக்கன்னு வர்றீங்களா? நீங்க சுய கருத்துக்களை வேற எதையாவது சொல்லிட்டு போங்க. யாரை பற்றியாவது விமர்சனம் பண்ணனே, அவனை பற்றி திட்டனே, இவனை பற்றி திட்டனே, விமர்சனம் பண்ணா சொல்லிட்டு போங்க. ஏன் விஷயத்தில் சொல்றீங்களா? அந்த மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டே இருங்க. சுய கருத்துக்களை வந்து நீங்க எது வேண்டாலும் யாரை பற்றி சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய கலாமுல உங்களுடைய வார்த்தையை நீங்கள் திணிக்காதீர்கள்ங்கிறது தான் எங்களுடைய இந்த விஷயம். அதனால அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக இந்த விஷயத்தில் தெளிவாக புரிஞ்சுக்கணும். திருமறை குர்ஆனுடைய வசனத்தை உங்களுக்கு ஓதி காமிச்சு சமர்ப்பித்திருக்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆடையோடு இருந்தார்கள், அவர்கள் நிர்வாணமாக இருக்கவில்லை. இவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நிர்வாணமாக இருந்து கூறுகிறார், அது குர்ஆனுக்கு மாற்றமானது. குர்ஆனுடைய வசனங்களுக்கு உட்பட்டு யார் விளங்கி இருக்கிறார்களோ அந்த விளக்கத்தை தவறு என்று இவர் 174 எழுதி வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு அடுத்த பாராக்களிலே இவர் தங்களுடைய கருத்தை திணிக்கிறார். கருத்து சொல்லக்கூடாதான்னு டிக்ளேர் பண்ணுங்கிறாங்க. யார் கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னா, கருத்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு உகந்ததாக இருந்த அந்த கருத்தை நாங்கள் வரவேற்கிறோம். கருத்து சொல்ல சுதந்திரம் என்ற பேரில் அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்கு நேரடி மாற்றமாக இருந்தால் அந்த கருத்தை எதிர்க்கிறோம், தூக்கி போடுவோம் என்ற விஷயத்தை தான் இங்கு உங்களுக்கு நான் இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன். அடுத்தபடியாக சாமிரியுடைய விஷயம். அடுத்து அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சாமிரியுடைய விஷயத்தை அவங்க இன்னும் முடிக்கல. அதனால் அதை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு தவறை நாம் உங்களுக்கு சுட்டி காமிக்கிறோம். அதுக்கடுத்து 17வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் 17வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் உனது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இக்ரா கிதாபக் கஃபா பி நஃப்ஸிக்கல் யௌம அலைக ஹஸீபா. அந்த வசனத்தை, உன்னுடைய புத்தகத்தை நீ வாசி, உன்னை பற்றி கணக்கெடுக்க நீயே போதுமானவன் என்று கூறப்படும். உனது புத்தகத்தை நீ வாசி, உன்னை பற்றி கணக்கெடுக்க நீயே போதுமானவன் என்று கூறப்படும் அப்படின்னு அந்த இதில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இப்போ என்று கூறப்படும்ங்கிறது பிராக்கெட்டில் இருக்கு. இப்போ இந்த வசனத்துக்கும் அவர் தவறாக சில வார்த்தைகளை விட்டு மொழிபெயர்த்திருக்கிறார் என்ற செய்தியை நாம் உங்களுக்கு முன்னாடி சமர்ப்பிக்கிறோம். அதே போல 24 யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன் என்ற இந்த வசனத்தில் அவர்களின் நாவுகளும் கைகளும் கால்களும் அவர்களுக்கு எதிராக அவர்கள் செய்தவை குறித்து சாட்சியம் அளிக்கும் என்று எழுதியிருக்கிறார். இதிலும் வார்த்தையை விட்டு மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த வார்த்தையை விட்டு மொழிபெயர்த்திருக்கிறார் என்று நான் சொன்னதை சாதாரணமாக எடுக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய கலாம் அது ஒன்றும் வீணானது இல்லை என்று இந்த ஊரிலேயே அவர்கள் பேசியிருக்கிறார். ஒரு வார்த்தை இருந்தாலும் அது அதில் ஒரு கருத்து இருக்கும். அல்லாஹ் தேவையில்லாமல் வார்த்தையை பயன்படுத்த மாட்டான். ஒரு எழுத்துக்கு கூட அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வார்த்தையே முழுக்க விடப்பட்டு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுங்கிற இந்த தகவல் நாம் சொல்கிறோம். இது என்ன மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, இது சரியாக என்னதுன்னு சமர்ப்பிக்கணும்.
அன்புள்ள சகோதரர்களே, இந்த சில வசனங்கள் பட்டியெல்லாம் சொல்லும்போது திருப்பி ஒருக்கா அவர்கிட்ட சொல்கிறேன், இது விட்டுருக்காருன்னா என்ன விட்டார்னு சொல்லணும். ஒரு வசனம் சொல்லிவிட்டு விட்டு விட்டு மொழிபெயர்த்திருக்காருன்னு முட்டையாக சொல்லியிருக்கிறீங்க. அது மாதிரி 6 இடத்துல அப்படி தான் சொல்லியிருக்கிறீங்க. என்னங்கிறத ஒருக்கா திருப்பி நீங்கள் சொல்லணும். இப்போ இதுக்கு மட்டும் சொன்னதுக்கு மட்டும் வந்துடுறேன். அதாவது இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் நம்ம அந்த இதுக்கு சொன்னால் கேள்வி கேட்டோம், பதில் வரல. இன்ஷா அல்லாஹ் சொன்னது முண்டத்தை கொண்டாந்து போட்டோம், குரானில் இருக்குங்கிறாரு, அதுக்கு வரல. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வசனங்கள் எல்லாம் நம்மளும் குறிப்பில் வச்சு தான் இருக்கிறோம், வழங்குதான் இருக்குது. அவர் சொல்லுவார்னு எனக்கு தெரியும். இதில் என்ன மேட்டர்ன்னு கேட்டால், ஆடையை உங்களுக்கு இறக்கினோம் என்ற அந்த தொடரில் அவர்களுடைய ஆடையை அவன் கலட்டினான் என்று வருது. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், நம்மளே பார்த்த ஒரு விஷயம் தானே, தெரியாமல் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கல இருக்குது. ஆனால் இந்த ஆடை என்பதற்கு என்ன பொருள்? இந்த இடத்துல ஆடையை கலட்டினான் என்றால் ஷைத்தான் வந்து ஆடையை கலட்டினான் என்று தான் பொருள் கொள்வதா? அதுக்காகத்தான் அல்லாவே என்ன செய்கிறான், அவர் யாபனி ஆதம்னு வாசி காட்டினார, அதுலேயே அல்லாஹ் தொடராக என்ன செய்கிறான்னு கேட்டால் ஆடை 2 வகை இருக்குங்கிறான். அந்த இடத்துல தேவையில்லாத மாதிரி கூட நமக்கு தெரியும். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் உங்களுடைய அவுரத்தை மறைக்கிற ஆடையும் இருக்கிறேன், ஒரு ரீசன் ஒரு லிபாசு தக்வா தாலிக்க கைருன், தக்வாங்கிற ஒரு ஆடை, இறையச்சம்ங்கிற ஒரு ஆடை இருக்குது, அதுதான் சிறந்தது என்று சொல்லிவிட்டு அந்த தக்வா ஆடையைத்தான் அவன் கலட்டுறான். அது அல்லாஹ் வந்து அதுக்கு முந்தின வசனம் எந்த வசனத்தில் சொல்கிறாரோ ஆடையை கலட்டினான்னு சொல்லிட்டு அதில் தக்குவாவுடைய ஆடை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த தக்குவாங்கிற ஆடை தான் கலட்டவும் படுது. என்ன ஆடையை கலட்ட? சைத்தான் செஞ்ச வேலை என்ன? இறைவனை அஞ்சு அந்த மரத்தை சாப்பிடக்கூடாது, இதுதான் ஆர்டர். அஞ்சாமல் மரத்தை சாப்பிட்டா அங்கே இறைச்சத்துக்கு எதிரான ஒரு வேலை தான் நடக்கிறது. அப்போ அந்த ஆடையை கலட்டியது என்ற ஒரு பொருள் தான் அங்கே கொடுக்கணும் என்று இந்த ஒரு லிபாசு தக்குவா என்பதிலிருந்து நம்ம என்ன செய்ய முடியும், விளங்க முடியும். இந்த லிபாஸ் ஆடைங்கிற இந்த சொல்லு குரானில் வந்து குன்ன லிபாசுல்லக்கும், நீங்கள் உங்கள் மனைவியருக்கு ஆடையாக இருக்கிறீங்க, உங்கள் மனைவி உங்களுக்கு ஆடையாக இருக்கிறீங்க என்று கேட்டால் அது வந்து ஒருத்தர் சட்டையாக போட்டுக்கிட்டோன்னு அர்த்தம் கிடையாது. ஆடைக்கு வந்து அந்த அர்த்தம் இருக்குது மொழியில். ஓஜால்னு லைல லிபாஸா, இரவை உங்களுக்கு வந்து ஆடையாக நம்ம நினைஞ்சிருக்கிறோம், ஆக்கி இருக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால் ஃபஅதாக அல்லாஹு லிபாசல் ஜூஇ வல் ஹௌஃபி, அவர்களுக்கு பயம் என்ற ஆடையையும் அச்சம் என்ற பசி என்ற ஆடை, பசியை கூட ஆடைங்கிறான்ல, பசி என்ற ஆடையையும் பயம் என்ற ஆடையையும் அவர்களுக்கு அல்லாஹ் சுவைக்க செய்தான் என்றெல்லாம் ஆடைக்கும் அந்த பொருள் என்ன செய்யுது இருக்குது. அப்போ ஆடையை அணிவித்தோம் என்று வர்றது உண்மை, ஆடையை கலட்டினான் என்று வருது, அதை நாம் பார்க்குறோம். அந்த ஆடை வந்து ஆடையைத்தான் குறிக்குமா? ஆடையை குறித்தால் அது ஏன் வந்து அவர் அது வரைக்கும் தெரியாமல் அந்த கலட்டின உடனே அதையும் எடுத்து அணிந்து கொள்ளலை, அவர் ஏன் மரத்து இலையை வச்சு அவர் சுற்றி கொண்டாரு என்கிறதெல்லாம் வைத்து தான் நம்ம என்ன செய்கிறோம், இதை வந்து அந்த ஆடைக்கு அந்த அர்த்தம் இல்லை, அது மாதிரி பொருள் கொள்வதற்கு குர்ஆன் அனுமதிக்கிறது, இதுக்கு முந்தின வசனமே அதை சொல்கிறது என்பதை வைத்து ஒன்று சொல்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டால் இந்த இன்னொரு பாயிண்ட் இருக்கிறது. அதாவது அந்த நிர்வாணமாக ஆதம் இருந்தாங்க என்பது அது ஒரு அதாவது இருக்குது, நபிமார்கள் நிர்வாணமாக இருந்தாங்கன்னு காட்ட பார்க்குறாருன்றலாம் ஒரு அந்த தோரணையில் அவர் சொல்கிறார். அது ஒரு மேட்ரே கிடையாது, துனியாவுக்கு தான் அதெல்லாம் மேட்ரு வழங்குதா. நம்ம எல்லாரும் எழுப்பப்படும்போது நிர்வாணம் தான் எழுப்பப்படுவோம். நம்ம எல்லாரும் எழுப்பப்படும் போது நபிமார்கள் உள்பட எல்லாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்பட இப்ராஹிம் நபி உள்பட அங்கே நிர்வாணமாக தான் இருப்போம். அங்கே உள்ள உலகத்தில் இருக்கிற ஒரு முறை வந்து இங்கே உள்ளது அசிங்கமாக கருதுறோம்னு நினச்சிட்டு பார்த்துடக்கூடாது. நிர்வாணமாக இருக்கலாம், அது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. அது நிர்வாணமாக இருக்கிறதே ஒரு பெரிய தவறு மாதிரி சொல்கிறோம். ஆயிஷா நாய் அதே கேட்குறாங்க, நிர்வாணமாக இருந்தால் ஒருத்தர் பார்த்துருவாங்களேன்னு. அதையெல்லாம் தான் உள்ளமுறை அசத்துங்கிறான், அதுக்கு மேலே இதாக இருக்கும்ண்டு. அவ்வளவு யுக்ஸா இப்ராஹிம், முதல்ல இப்ராஹிம் நபிக்கு தான் ஆடை அனுப்பிக்கப்படும்னா அதுக்கு முந்தைய ஆடை இல்லைன்னு தானே அர்த்தம். முதல்ல எல்லாரும் நிர்வாணமாக இருப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்பட. அதனால் நிர்வாணமாக இருக்கிறார்கள்ன்ற அந்த அந்த கான்செப்ட் வந்து இஸ்லாத்துக்கு மாற்றமானதில்லை. மறுமையில் அந்த உலகத்தில் அந்த இறைவன் வந்து நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள உலகத்தில் அது கிடையாது. அதே மாதிரி வந்து இன்னொன்று விஷயம் இருக்கிறது, என்னன்னு கேட்டால் அந்த அல்லாவே சொன்னான்ல, குல்னா யா ஆதம் ஆதமே அப்படின்னு சொல்லிட்டு பலா யஹுரு ஜன்னகுமா மினல் ஜன்னதி, சொர்க்கத்தில் இருந்து உங்களை வந்து வெளியேற்றி விட வேண்டாம். இப்போ தஸ்கா, நீ என்ன செஞ்சிருவ, ஒரு துர்பாக்கியசாலி ஆயிடுவே. இன்னலக்கு அல்லா தஜு அஃபீஹா வலா தாரா, நீ வந்து அங்கே வந்து பசியாகவும் மாட்டாய், அதில் நிர்வாணமாக மாட்டாய் என்று இருக்கிறது. அப்படி தான் நம்ம மொழிபெயர்த்தும் இருக்கிறோம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இதில் என்ன விஷயம் என்று கேட்டால், நீ பசியாக மாட்டாயின்னு ஒன்று இருக்குல்ல, சாப்பிடுவாரெலாம் இருக்குது. அப்போ பசியே வராதுன்னா யாராவது சாப்பிடுவாங்களா? பசியாக மாட்டாய், இங்கே பசிக்கவே செய்யாது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறான். பசியே இருக்காதுன்னு சொன்னால் அதுலேருந்து என்ன விளங்குறது இல்லை, சாப்பிட மாட்டேன்னு விளங்குறது இல்லை. ஆனால் பசியே இருக்காது, சாப்பிட தான் மாட்டார். அப்போ பசியே இருக்காது உனக்கு, நீ நிர்வாணமும் ஆக மாட்டாய் அப்படின்னு சொன்னால்
அதனுடைய பாதிப்புகள் இருக்காது. அதான் விளங்கணும். நிர்வாணமாக ஆக மாட்டான்னு விளங்க இயலாது. அப்படி விளங்குனா இது சாப்பிட்ட உடனே விலகியது, சாப்பிட்ட உடனே இலையை கொண்டே மறைச்சிக்கிட்டாங்கன்னு வராது. அப்போ இந்த வசனத்திற்கு அந்த வசனம் முரணாக இல்லாமல் இருக்க வேண்டுமானால் எப்போ சாப்பிட்டாங்களோ உடனே அவங்களுடைய அவுரத்து வெளிப்படுகிறது, உடனே அவங்க இலைகளை மறைத்து கொண்டார்கள், அதுக்கு முன்னாடி மறைக்காமல் இருந்தார்கள் தான் அர்த்தம். இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டால் பதத்து லகும், அந்த பதாலகுங்கிற அந்த வார்த்தை இருக்க அது கூட புரிய வைக்கிறதுக்கு தான் குர்ஆனில் நிறைய வருகிறது. இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சிறையில் அடைக்கிறாங்க, அந்த அவர் தப்பு செய்யலைன்னு தெரிஞ்சுக்கிட்ட அது கூட இல்லை, அது பதாலகம் நிறைய இருக்குது. ஓ பதாலகும் மின்பாதி மாராவுல் ஆயாத்தி, சான்றுகளையெல்லாம் பார்த்த பிறகு அவர்களுக்கு தோன்றியது இவரை சிறையில் அடைக்கணும். அதாவது விளங்காத ஒன்று விளங்குது பார்த்தீங்களா, அதான் பதா லகும்ங்கிறது. பதா லகும்னு சொன்னால் கண்ணுக்கு தெரிஞ்சதுங்கிற ஒரு அர்த்தம் கிடையாது, இருக்கு, அது தோன்றும், சிந்தனைக்கு தோன்றும். அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் அவுரத்து தோன்றி, சிந்தனைக்கு தோன்றி அவுரத்து இருக்குது, அவங்க ரெண்டு பேருடைய அவுரத்தும் இருக்கிறது. அந்த அவுரத்து அப்போ தான் தோன்றும் என்கிற ஒரு அர்த்தமும் பதத்துங்கிற வார்த்தைக்கு இருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்யறானா, ஃபஅகலா மின்ஹா, அதை சாப்பிட்டார்கள், ஃபபதத், உடனே தோன்றியது, லகுமா, ரெண்டு பேருக்கும், சவ்ஆத்துஹுமா, அவங்களுடைய மறைவிடங்கள் அவங்களுக்கு உடனே தோன்றியது, ஒ தஃபிகா யக்ஸிஃபானி அலைஹிமா மின் வரக்கில் ஜன்னா, சொர்க்கத்து இலையை கொண்டு உடனே அவர்கள் மறைத்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அவ்வளவு தெளிவாக இருக்கிறதை வைத்துத்தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஒரு கருத்தை நம்ம கொடுக்குறோம். அடுத்து நம்ம கேட்டக்கு ஒரு பதில் சொல்லலை, அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். அந்த சாமரியை சொல்லிட்டு இருந்தோம். இந்த சாமரி விஷயம் இருக்குல்ல, இப்போ காளமாட்டை செஞ்சவன் சாமரி, அவன் தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க இயலும். எந்த வார்த்தையை சொல்லியிருக்க இயலும், இதுதான் உங்களுடைய கடவுள், நீங்கள் இதை வணங்குங்க. அவங்களே செய்யலை, அவங்களே காளமாட்டை உண்டாக்கலையே. அப்போ அந்த கருத்து என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் இது சாமுரிய சொல்லுதான் என்று சொல்கிறது. இது குர்ஆனில் நிறைய நிறைய வசனங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஒமானத்தை நஸ்ஸலு இல்லாபி அம்ரி ரப்பிக்க, உன் இறைவனுடைய கட்டளை இல்லாமல் நாம் இறங்க மாட்டோம் அப்படின்னு குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது. அல்லாஹ் இறங்க மாட்டோம்னு அதுக்கு அர்த்தம் வரும். நாம் அல்லாஹ்வுடைய சொல்லுதானே அது. அந்த இடத்துல என்ன வச்சுக்கிறோம், என்று ஜிப்ரீல் சொன்னார் இருக்காது, என்று ஜிப்ரீல் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், அந்த இடத்துல அந்த வார்த்தையை சேர்த்துக்கிறணும். அதே மாதிரி இந்த சொல்லை சொல்வதற்கு தகுதி உள்ளவன் சாமுரியா இருக்கிறதுனால அவன் தான் இதை சொல்லியிருப்பான் அப்படிங்கிறத இந்த மொழியில் அப்படி இல்லைன்னு சொன்னான், அதுக்கு முகாந்திரம் இல்லைன்னு சொன்னான், யாருமே செஞ்சிருக்க கூடாதுல்ல. அரபு மொழியில் கரகண்டவர்கள் தப்சீர் தபுரி அவர்கள் சொல்கிறார்கள், இப்போ காலு மாகாதா என்று கேட்குறான். இப்போ கால சாமுரியுல் ஹபீஸ், சாமுரியுல் ஹபீஸ், கெட்ட சாமுரி சொன்னான், ஹாதா இலாஹுக்கும் இலாஹு மூசா, இதான் உங்களுடைய இறைவன், இதான் மூசாவுடைய இறைவன் என்று சாமுரி சொன்னான். அந்த காலுவுக்கு பிறகு அவங்க கேட்ட கேள்வி அங்கே மறைந்திருக்கிறது. அவங்க என்ன கேட்டாங்க, இது என்ன என்று கேட்டார்கள். அவன் என்ன சொன்னான், இந்த மாதிரி உங்கள் கடவுள்னு சொன்னான். ஏன் இந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க, இந்த மாதிரி அர்த்தம் செய்வதான் சொல்லுக்கு வழிகெடுக்கத்தானே வர்றான். இந்த மக்கள் வழிகெடுக்கல, அவங்க நல்ல மக்களாக இருந்தாங்க, மூசா நபி பின்பற்றின நல்ல உம்மத்துகள், அந்த நல்ல உம்மத்துக்களை கெடுக்கிறதுக்கு தான் அந்த காலமாட்டை செஞ்சு வச்சிருக்கிறான். உடனே அவங்க என்ன செய்யலை, நீ இதான் உங்களுடைய கடவுள், எங்களுடைய கடவுள்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்வதாக இருந்தால் இது எங்களுடைய கடவுள்னு சொல்லியிருப்பாங்களே தவிர உங்களுடைய கடவுள்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய கடவுள்னு அந்த வார்த்தை வந்திருக்கிறது. உங்களுடைய கடவுள்னு யார் சொல்லுவா, யார் கெடுக்கிறதுக்கு இதை செஞ்சானோ அவன் தான் சொல்லுவான். அதனால தபுரி என்ன பண்றாருன்னு கேட்டால், அந்த காலுவுக்கு பின்னாடி ஒன்று மறைந்திருக்கிறது, இதுக்கு பின்னாடி ஒன்று ரெண்டை இணைத்து சாமுரி சொன்னான்ங்கிறது மறைந்திருக்கிறது. அதனால இது சொன்னது சாமுரியில் ஹபீது தான். அதே மாதிரி தப்சீரை குருத்துபியில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், காலுன்னு சொன்ன உடனே கால சாமுரியும் அவன் தபியகு, சாமுரி அவனை பின்பற்றியவர்னு சொன்னார்கள், மக்கள் சொல்லலை. சாமுரி அன்று சகாக்கள் தான் இந்த சொல்லுக்கு சொந்தக்காரங்க யாரா இருக்கும், இந்த சொல்லை யார் சொல்லி இருப்பாங்க என்பதற்காக வேண்டி தப்சீரை குருத்துபி அவர்கள் சொல்கிறார்கள். தப்சீர் அபு சவுதுல என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், காலு ஐ சாமுரியு ஒமன் இஃப்துனபிஹி, அவனும் அவனால் கெடுக்கப்பட்டவர்களும் சொன்னார். எல்லா மக்களும் சொல்லலை, அவனும் அவனால் கெடுக்கப்பட்டவர்களும் சொன்னார்கள். அந்த இடத்துல சாமுரியை தான் அவங்க சேர்க்குறாங்க. அதே மாதிரி ஃபத்துல் கதீரில் இருக்கிறது, ஐ கால சாமுரியு ஒமன் வாஃபகஹு ஹாதிஹில் மக்காலத்தை, இந்த சாமுரியும் அவனை பின்பற்றியவர்களும் தான் இந்த சொல்லை சொன்னார்கள். ஃபத்துல் கதீருங்கிற குர்ஆன் அடிப்படையில் ஓரளவுக்கு சரியாக எழுதப்பட்ட ஒரு தப்சீர். அதே மாதிரி பைலாவிங்கிறது பொதுவாக ஒரு சின்ன ஒரு நுணுக்கமான தப்சீர். இது அதில் மொழிக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதில் என்ன செய்கிறாங்க, இப்போ காலு யானியா சாமுரிங்கிறார், சாமுரி சொன்னாண்டு. அப்போ என்ன இதில் ஒரு மேட்ருன்னு கேட்டால், அந்த கருத்தை பார்க்கணும். குர்ஆனில் அவங்க சொன்ன கீழது குளில் ஜன்னா யாழத்த கோமி எவ்வளோன்னு இருக்குது, அதில் நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்கிறது, அது சொல்லப்படாது குர்ஆனில். நம்ம தான் என்ன செய்யணும், அந்த இடத்துல விளங்கி வைத்து கொள்ள வேண்டும். அப்போ சில சொற்கள் அது தரக்கூடிய கருத்துக்களை வைத்து என்ன செய்யப்படும்,
அன்பிற்குரிய சகோதரர்களே, மறுமையுடைய விஷயத்தில் நிர்வாணம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் எழுப்பப்படும் போது அப்படித்தான், அது பெரிய விஷயம் இல்லை, மஹ்ஷரில் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் சொல்லிடுறாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஆள் பார்த்துக்கிற மாட்டாங்களாண்டான்னு. இல்லை, அந்த நேரத்தில் எல்லாரும் அலறி எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு. நாம் என்ன சொல்ல வரோன்னா, குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆடையோடு இருந்தார்கள், ஆடையை நீங்கள் நிர்வாணமாக மாட்டீர் என்று சொன்னதற்கு பிறகு அதை பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படித்தான் இருப்பீர்கள் என்று ரப்பு சொன்னதுக்கு பிறகு நீங்கள் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரி, அதுக்கு ஒரு காரணம் சொல்லலாம். அதை நான் சொல்லிட்டேனே, பசியே இல்லாமல் இருந்தால் அப்போ எப்படி அல்லாஹ் நீங்கள் இது இல்லைம்மா, இது பசி உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மனிதன் நிர்வாணமாக மாட்டான்னு சொன்னால், இப்போ நீங்கள்லாம் நிர்வாணமாக மாட்டீர்கள்னா ஆடையை கழட்டவே மாட்டீங்களா? ஆடையை கலட்டுறதும் மாற்றுறதும் இருக்கும். அதில் அந்த விஷயத்தில் கலட்டுறதும் இருக்கும், மாற்றுறதும் அணிந்து கொள்வதும் இருக்கும். ஆனால் இவங்க சொல்லக்கூடிய நிலை நிர்வாணமாகத்தான் இருந்தார்கள், தொடர்ந்து நிர்வாணமாகத்தான் தொடர்ந்து இருந்தார்கள். இது சாப்பிட்ட ஒன்று தான் அவங்களுக்கு இந்த உணர்வும் வருது, ஆடைங்கிற எண்ணம் வருதுங்கிறது இவங்க சொல்ல வரக்கூடிய கருத்து. நல்லா கவனிக்க அன்பிற்குரிய சகோதரர்களை, பசிக்க மாட்டார்கள்ங்கிறதுக்கு இவங்க சொன்னாங்க அல்லாஹ் தஜு, இது குர்ஆனுடைய வசனத்தில் நேரடியாக சொல்லப்பட்டவைகளை நாம் ஏதோ எழுதிவிட்டோம் என்பதற்காக வேண்டி இங்கு வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ஒரு மனிதன் நீ இப்போ உனக்கு பசிக்காது அப்படின்னு சொன்னால், நீ பசிக்காதுன்னா உனக்கு அப்படி மந்தமாகவே இருந்துடும் அர்த்தமா? உனக்கு தொடர்ந்து உணவு வந்து கொண்டே இருக்கும். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தவுன். அல்லாஹ் சொல்கிற மாதிரி உங்கள் நஃப்ஸ் என்னெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துடைய இன்பங்களை சொல்லும்போது, உங்களுக்கு அங்கே பசியே எடுக்காது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பசிங்கிற உணர்வே இருக்காதுன்னா எதுக்கு எல்லாரும் உட்கார்ந்துக்கிட்டு அவன் நினைச்சதெல்லாம் சாப்பிடுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லணும்? சொர்க்கத்தில் பசி எடுக்காதுன்னு நினைச்சதெல்லாம் எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்? அங்கு வரக்கூடிய கனி வர்க்கங்களை கடிக்கும்போது குலு மின்ஹா முத்தஷாபிஹா, வகை வகையான டேஸ்டோட சாப்பிடுங்கிறான். அதுக்காக சொர்க்கத்தில் பசியோட கிடப்பாங்கன்ற அர்த்தமா? பசி உங்களுக்கு ஏற்படாது என்று சொன்னால் சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள். தொடர்ந்து அவர் சாப்பிட்டு கொண்டே அந்த பசிங்கிற நிலை வர முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சோடனே அடுத்து வந்துடும், அடுத்து கொஞ்சம் பசி வர்றதுக்கு முன்னாடியே அடுத்த சாப்பாடு வந்துடும். இதுதான் உங்களுக்கு பசியே ஏற்படாது, உணராதவாறு உணவு தந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது பொருளா, அல்லது தொடர்ந்து பசியே இல்லாமல் இருப்பாங்கிறது பொருளா? நிர்வாணமாக மாட்டார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதுக்கு அவர்களுக்கு ஒன்றுக்கு பல ஆடைகள் அங்கு இருக்கிறது என்று பொருள் கொள்றதா, அல்லது தொடர்ந்து நிர்வாணமாகவே இருந்து கொண்டு இருப்பார்கள் என்று பொருள் கொள்றதா? நீ அங்கே போப்போ, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பாட்டுக்கு உனக்கு பசி இல்லாமல் உனக்கு கவனிச்சுக்கிடுவாங்க, உனக்கு ஆடை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அனுப்புனா, ஆடை இல்லாமல் உன்னைய அப்படி நிர்வாணம் போட்டுருவாங்கன்ற அர்த்தமா? ஆடை ஒன்று இல்லாமல் இன்னொரு ஆடை தருவாங்க, இன்னொரு ஆடை தருவாங்க, இன்னொரு சாப்பாடு தருவாங்க. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இன்பத்தை இழந்து விடாதீர்கள் என்று உபதேசம் செய்து அனுப்புகிறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட. இன்பம் இல்லாத ஒரு இடத்துக்கு அனுப்பல, அங்கு இன்பமாக நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள், அங்கு நீங்கள் கேட்பதெல்லாம் கிடைக்க இருக்கிறது, பசியே உணராமல் உணவு இருக்கிறது, ஆடையுடைய பற்றாக்குறை இல்லாமல் ஆடை இருக்கிறது என்ற கருத்துப்பட சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சுக்கிட்டு மறுமையில் நிர்வாணமாக இருக்கலாம் தானே அப்படிங்கிறது சரியான ஒரு வாதமா என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில ஆயத்துக்களை காமிச்சாங்க. லிபாசுன்னு சொன்னால் தக்வா தான், தக்வா இல்லாமல் தான் அது நடக்குது. லிபாசு தக்வா என்றால் தக்வா, லிபாசு தக்வா என்றால் தக்வாவுடைய ஆடை. ஆனால் இங்கு நீங்கள் மொழிபெயர்த்த தர்ஜுமாவிலேயே வெக்கத்தலத்தை என்ன தக்வாங்க? இப்போ இந்த ஆடை லிபாஸ் எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், லிபாசஹுமா, உங்கள் ரெண்டு பேருடைய ஆடையை அவர் கலட்டி விட்டான். எதுக்கு? லியுரியஹுமா சௌஆத்திஹிமா, ரெண்டு பேருடைய வெக்கத்தலத்தை காமிக்க. அந்த லெவலில் பேசினா நாமளும் வேற மாதிரி பேசலாம், ஆனால் அந்த விஷயம் வேண. வெக்கத்தலத்தை காமிக்க என்று சொல்லக்கூடியது இது தக்வா குறிக்கக்கூடிய வார்த்தையாது. தக்வா அல்லாஹ் சௌஆத்திஹிமாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் தானே மொழிபெயர்த்து வச்சிருக்கீங்க. அந்த இருவருடைய வெக்கத்தலத்தை காட்டுவதற்காக ஆடையை கலட்டினான் என்றால் அந்த லிபாஸுக்கு தக்வா என்றுதான் பொருள் கொள்ள வேண்டுமா? ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே,
இப்படி ஏதாவது சொல்லி தான் எதை இதற்கு முன்னர் சொல்லிவிட்டோமோ அதை நியாயப்படுத்த தயவு செய்து முற்பட வேண்டாம். நான் பேசிக்கொண்டிருப்பது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை. அவன் எதை நமக்கு சொல்லி இருக்கிறானோ அவனுடைய யதார்த்தத்தை புரிந்து நாம் நடைமுறைப்படுத்த அதை மக்களுக்கு போதிக்கக்கூடிய மக்களாக நாம் மாறணும். அது இல்லாமல் நாம் போயிட்டு என்ன செய்யக்கூடாது, நாம் ஒன்று எழுதினதுக்காக வேண்டி நியாயப்படுத்திக்கிட்டு அதே பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது சரியானது இல்லைங்கிறத உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றேன். அதே போல் இன்னொரு விஷயத்தை இங்கே சொல்கிறாங்க, காலு அப்படிங்கிற வார்த்தை விடுபட்டிருக்கு. சாமிரி உடைய விஷயத்தில் காலு விடுபட்டிருக்குன்னு சொல்லிட்டு தப்சீர்களில் அங்கே விளக்கம் கொடுக்கறத இங்கே சொல்கிறாங்க. தப்சீர்களில் விளக்கம் கொடுக்கறது தப்சீரை ஏற்றுக்கொள்ள இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களாங்கிறத சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நாமளும் தப்சீர் அடிப்படையிலேயே பல கேள்விகளை கேட்போம். நாங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தப்சீரின் அடிப்படையில் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், தபுரியை ஏற்றுக்கிட்டோம், ஜரீரை ஏற்றுக்கிட்டோம். எங்கள் அவங்கள்ட்ட கேட்டாங்களா இல்லையா லிசான் அரபு விஷயத்தில்? இப்போ நாம் கேட்குறோம், நாங்கள் குருத்துபி ஏற்றுக்கிட்டோம், ஃபதல் கதிர் ஏற்றுக்கிட்டோம், ஜமஷரியுடைய இதை ஏற்றுக்கிட்டோம், இந்த மாதிரி தப்சீர்களை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், அதன் மூலமாக பண்ணதெல்லாம் நீங்கள் எடுத்து எங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு தக்கன என்ன செய்வோம், நாம் பதில் தருவோம். அதிலும் ஒரு குறிப்பாக இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபத்துல் கதீரை வாசிக்கிறாங்க. இங்கே என்ன பிரச்சனைங்கிறத சொல்லிடுறேன். கால என்றால் அவன் கூறினான், ஒருமையுடைய வார்த்தை. அந்த வசனத்தில் காலு அப்படின்னு வருது, பன்மையான வார்த்தை வருது. சொன்னது யார், மக்களா அவனா? சொன்னது யார், மக்களா அவனா அப்படிங்கிறத இங்கே கேள்வி. பன்மையுடைய வார்த்தையை ஒருமையாக போட்டிருக்கார். அப்போ ஒருமையாக இருந்ததுன்னா, அதாவது பன்மையுடைய வார்த்தையை மக்கள் சொன்னதை ஒருமையாக போட்டு அப்போ கூறினது சாமிரி தான் வருதுன்னு நம்மளுடைய கேள்வி. அதை மறுப்பு சொல்லும்போது ஃபத்துல் கதீரை படிக்கிறாப்புல, படிச்சுக்கிட்டு கால சாமிரி ஒமன் வாஃபகஹு அப்படிங்கிறாப்புல. அதில் தான் அந்த ஃபத்துல் கதீர் பாருங்க சார், ஒமன் தாபஹு ஆஃபக் தாபாஹு, அதில் பன்மை ஆயிடுச்சுல. அப்படி இருந்தால் என்ன போடணும், பன்மையை தானே போடணும். நீங்கள் சொன்னது தான் பார்க்கக்கூட இல்லை, இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லக்கூடிய வாசகத்திலேயே சாமிரி கூறினான், அவரோடு உள்ளவர்களும் கூறினார்கள். சாமிரியும் மக்கள் தானே, அப்போ சாமிரியும் அவரோடு உள்ளவர்களும் கூறினார்கள்னா பன்மை தானே. அல்லாஹ் பன்மை வார்த்தையை தானே பயன்படுத்தி இருக்கிறான். அப்போ நீங்கள் பன்மையை தானே மொழிபெயர்த்திருக்கணும். அல்லாஹ் ஒரு வார்த்தையை பன்மையாக சொல்லி இருக்கும் போது ஒருமையாக மாற்றுவதற்கு நீங்கள் யார்? தப்சீர்களில் மாற்றி இருக்கிறார்கள் என்றால் நானும் மாற்றுவேன் என்றால் நீங்கள் தப்சீரை ஆதாரம் காட்டலாமா, ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்படின்னா நாங்கள் தப்சீர் சம்பந்தமாக நாங்கள் என்ன செய்வோம், நீங்கள் கேட்குற கேள்விக்கலாம் எல்லாத்துக்கும் நாங்களும் பதில் சொல்றதுக்கு தயாராக இருக்கோம். குர்ஆனிலிருந்து சொன்னவன் சாமிரி என்று காமிக்க வேண்டும், சுன்னாவிலிருந்து சொன்னவன் சாமிரி என்று காமிக்க வேண்டும், அல்லது நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த வார்த்தைக்கு அரபி இலக்கணத்திலே இதுதான் என்று காமிக்க வேண்டும். இந்த விஷயத்தை விட்டுட்டு அவர் எழுதியிருக்கார் இந்த மற்றவங்கள்ட்ட இது பண்ணுற மாதிரி என்ன செய்ய வேண்டாம், அங்கே போய்கிட்டு இருக்க வேண்டாம். தயவு செய்து இதிலிருந்து நீங்கள் ஆதாரத்தை காமிங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரு ஹக்கு எதுன்னு புரிய வைக்கிறதுக்கு போதுமானவனாக இருக்கிறான். அதே போல் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு அந்த தலைப்புலையே எடுத்து சொல்கிறேன். ஜலாலைன் இல்லை, அவங்க சொன்ன அந்த தப்சீர்களுடைய பட்டியலில் ஒரு பட்டியல் ஜலாலைன். அந்த ஜலாலைன்லே சொல்லப்பட்டிருக்கு சாமிரியும் அவனை பின்தொடர்ந்தவர்களும் அவனை சார்ந்த மக்களும். அப்போ பன்மைதானே, கால் உண்டா பன்மைதானே. இது ஒன்னா சுமரா படிக்கக்கூடிய மக்களுக்கு தெரிகிற விஷயம் தானே. காலு என்றால் பன்மை, அவர்கள்னா மக்கள் யாராவது இருந்துட்டு போறாங்க, நமக்கு பிரச்சனை இல்லை. சாமிரியா இருக்கட்டும் அல்லது மூசா சாமிரிக்கு எதிராக உள்ளவங்களா இருக்கட்டும், பன்மை பொருள் குர்ஆனில் இருக்கிறதா இல்லையா? ஏன் ஒருமையாக்கப்படுகிறது? ஒருமையாக்கப்படுவதற்குரிய காரணத்தை சொல்லுங்கள். தெளிவான ஆதாரத்திலிருந்து ஒருமையாக்கப்படக்கூடிய காரணத்தை இங்கு நீங்கள் சமர்ப்பித்தால் நல்லது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த சுலைமான் நபி சம்பந்தமாக இட்டு கட்டினதுக்கு இன்னும் பதில் வரல. அவங்க தான் ஞாபகப்படுத்திக்கிறேன், குர்ஆனில் இருக்குது ஹதீஸில் இருக்குன்றாரு. ஆனால் நம்ம அவங்க சொன்ன ஒன்று பதில் சொல்லிகிட்டே இருக்கிறோம். இப்போ நீ நிர்வாகமான மாட்டீர் அப்படின்ட்டு இருக்குது. நிர்வாணமாக மாட்டீர்னா நிறைய ஆடை வச்சுருந்தாங்கன்னு அர்த்தம், ஒன்றுக்கு பல ஆடைகள் இருந்தன அப்படி தான் அர்த்தம் செய்யணுன்றார். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், எங்கே நிர்வாணம் மாட்டீருங்கிறான், சொர்க்கத்தில் நிர்வாணமாக மாட்டீர்னு சொல்கிறான். சரி, நிர்வாணத்துக்கு நிர்வாணம்னு அர்த்தம் வச்சுக்கிடுவோம் உங்கள் சொல்லுப்படி. அப்போ ஏன் நிர்வாணம் ஆனார்? இப்போ இந்த மரத்தை திண்ட உடனே நிர்வாணம் ஆகிட்டார்ல உங்கள் கருத்துப்படி.
நிர்வாணமாக மாட்டீர்னு அல்லாஹ் சொல்லியிருக்கும் போது நிர்வாணம் ஆகியிருக்க கூடாது, மரத்தை திண்டாலும். அதில் என்ன அல்லாஹ் என்ன சொல்லி கேரண்டி கொடுத்தான்? சொர்க்கத்தில் நீ நிர்வாணமாக மாட்டீர். அதான் அல்லாஹ் சொன்னது, இன்னலக்க அல்லாஹ் தஜூ அஃபீஹா வலா தஅரா, சொர்க்கத்தில் நீ நிர்வாணம் ஆக மாட்டீர் சொல்லிட்டான்ல. இது சொர்க்கத்திலான இப்போ நிர்வாணம் ஆகிற அப்புறம் தான் வெளியேற்றுறான். அல்ல வெளியேற்றுற அதுக்கு பிறகுல வெளியேற்றுறான். இது திண்ட உடனே ஆடை போயிடுச்சுன்னு சொன்னால் சொர்க்கத்தில் நிர்வாணம் மாட்டின்னு நல்லா சொன்னானே, அது இங்கே வந்து பொருந்தாமல் போயிடுதே. சொர்க்கத்தில் நிர்வாணம் ஆயிட்டார இப்போ. அப்போ அதை வச்சு தான் அதையும் அதுவும் ஒரு காரணம், கூடுதல் காரணம். அதையும் வைத்து நீங்கள் என்ன செய்யணும், ஆன்சர் பண்ணணும் எங்களுக்கு. நிர்வாணமாக மாட்டினா ஏன் ஆனார் அவர் திண்டாலும் ஆயிருக்கக்கூடாது. அல்லாஹ் சொன்னால் நடக்கணுமா இல்லையா? அப்போ இவன் என்ன சொல்ல வர்றீங்க? அல்லாஹ் ஒன்று சொல்லுவான், அது நடக்காதுன்னு சொல்ல வர்றீங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நிர்வாணமாக மாட்டீர்னு சொல்கிறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நிர்வாணம் ஆனார், நிஜமா நிர்வாணம் ஆனார் அப்படிங்கிறீங்க. அப்போ அல்லாஹ்வுடைய சொல்லு வந்து நிகழலை, அல்லாஹ் சொன்னது நடக்கலைன்னு ஆகுது. அதுக்கு நீங்கள் சரியான ஒரு ஆன்சர் என்ன செய்யணும், சொல்லணும். அடுத்து என்ன, ஒன்றுக்கு பல ஆடைகள்னு அர்த்தங்கிறீங்க. ஒன்றுக்கு பல ஆடைகள் அர்த்தமாக இருந்தால் எதுக்கு மரத்து சொர்க்கத்தில் இலையை தேடிட்டு ஓடணும்? ஆடைகள் ஒன்றுக்கு நிறைய ஆடைகளைத்தான் சொல்வதற்கு இந்த வார்த்தை அப்படின்னு இருந்தால் நிறைய பறக்கத்தை ஆடை இருக்கும்போது என்ன செஞ்சுருக்கேன்னு ஆடை அவன் உடனே சரி அந்த ஆடை தான் உளுந்து போச்சுன்னு சொன்னால் நிறைய தான் ஆடையெல்லாம் கொடுத்து வச்சுக்கிறான், அதில் ஒன்று எடுத்து மாட்ட வேண்டியதானே. தஃபிகா எக்ஸிஃபானே அலைஹிமா மின் வரக்கில் ஜன்னா, சொர்க்கத்து இலையை தேடிக்கிட்டு ஓடினாங்க என்று ஏன் இருக்கணும்? அப்போ அதில் விளங்குது நீங்கள் சொல்கிற நிறைய ஆடைங்கிற அர்த்தம் அது கிடையாது, ஆடையேங்கிற அர்த்தம் வராது என்பதையும் நம்ம சொல்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டால் இன்னொன்று காட்டுறாரு, யுரியகுமா மின் சவ்வாத்திகுமா, அவங்க ரெண்டு பேருடைய மறைவிடைங்களே அவங்க ரெண்டு பேருக்கும் காட்டினதுன்னு வாசகம் இருக்குது. இது வந்து அவருக்கு நேர் எதிரானது. நம்ம என்ன கருத்தை சொல்கிறோமோ அதை நிரூபிக்கக்கூடிய முதல் தரமான சான்று. அடுத்து நம்ம அடுத்த கேள்விக்கு எடுத்து வைக்கலாம் இருந்த ஒரு விஷயம், அதை எடுத்து அவர் காட்டுறார். அதில் என்ன இருக்குது? அதை எதுக்காக வேண்டிய ஆடையை கலட்டினானா, ஆடைன்னா அது என்ன ஆடைன்னு விளங்குறதுக்கு வச்சுக்கிடுவோம். ஆடைன்னு வச்சுக்கிட்டு அர்த்தம் செய்யுங்க. ஆடையை கலட்டினா எது கலட்டினா? அவ்விருவருக்கும் அவ்விருவருடைய சவாத்துகளை காட்டுவதற்காக. லியுரிய ஹுமா, ஹுமாண்ட ரெண்டு பேருக்கும், அந்த ரெண்டு பேருக்கும் அவன் காட்டுவதற்காக. அவர் ரெண்டு பேரில் அவர் ஆதமும் அணுகிறார்ல, ஆதமு தான் ஆடை அணிந்தாலும் அவுரத்து என்னன்னு தெரியுமே. இப்போ நான் ஆடை அணிஞ்சிருக்கிறேன், என்னுடைய அவுரத்து எனக்கு தெரியுமா தெரியாதா? மறைத்து போட்டு காட்டுறதுங்கிறேன். நம்ம ஆடை அணிஞ்சிருந்து நம்ம மறைச்சிருந்தாலும், நான் மறைச்சிருந்தால் உங்களுக்கு வேண்டாம் தெரியாமல் இருக்கலாம். என்னுடைய அவுரத்து எனக்கு தெரியும், உங்களுடைய அவுரத்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய மறைவிடத்தை பற்றி தெரியாமல் இருக்க மாட்டான். இதில் அவருக்கும் காட்டி கொடுக்கறது வருது. இந்த மரத்தை திண்டவுனை எதுக்கு திங்க வைக்கிறான்னு கேட்டால் அவருடைய அவுரத்தை அவருக்கும் காட்டணும். அவருக்கு காட்டணும், அது தெரியுமா அவருக்கு, புரிய வைக்கிறதா அர்த்தத்துக்கு. இல்லை யுரிய ஹுமா, அந்த ரெண்டு பேருக்கும் அவன் காட்டுகிறான். எதை காட்டுகிறான்? ஒருவருக்கு அடுத்தவருடைய அவுரத்தை காட்டினான்னு வரல, ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருடைய அவுரத்தை காட்டுறான்னு வருது. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் என்ன இருக்கணும்? இவர் அவுரத்தை அவருக்கும், அவர் அவுரத்தை இவருக்கும் காட்டினான்னு வரணும். ஒரு மனுஷன் வந்து ஆடையே அணிஞ்சிருந்தாலும் அவன் அவுரத்தை வந்து காட்டுறதுக்கு ஆடை அவுக்கணுமா? அவனுக்கு தெரியாதா? அப்போ அவர் பார்த்துருக்க மாட்டார் அவருடைய அவுரத்தை. அப்போ அவரவருடைய அவுரத்தை காட்டுறது அந்த யுரிய ஹுமாவில் தான் விளங்குகிறது. என்ன விளங்குது? இது புரிய வைக்கிறது. ஓ இந்த விஷயம் வந்து இது மாதிரி இல்லறதுக்கு உரிய ஒரு உறுப்புகள், இதெல்லாம் இணக்கவரிசைக்குள்ள உறுப்புகள்ங்கிற அந்த ஒரு நாலேஜ் வருவதை வந்தால் தான் அந்த உறுப்பை சரியாக காட்டி கொடுக்குறது. இப்போ அவர்கிட்ட இருக்குது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்குது, அது என்ன விஷயம்ங்கிறது அவருக்கு என்ன செய்யலை, இந்த மரத்தை சாப்பிட்ட பிறகு தான் தோணுது. ஃபலம்மா தாக்க ஷஜரா, மரத்தை அவர் சுவைத்த பொழுது இதையெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ரெண்டு பேருக்கும் காட்டுறதுங்கிறானே, ரெண்டு பேருக்கும் ஏன் காட்டணும்? ஸோ ஆதமுக்கு ஆதமுடைய ஒரு இது தெரியும், ஹவ்வாவுக்கு ஹவ்வாவுடைய ஒரு இது தெரியும், மரத்தை போட்டு காட்டுறது. அப்போ என்ன அர்த்தம்? அவங்கவுங்க அவுரத்தை அவங்கவுங்களுக்கு காட்டுறதுக்கு என்ன அர்த்தம் வரும்? என்ன அர்த்தம் வரும்? ஆடையை தூக்கி காட்டுறன்னு அர்த்தம் வருமா? அது என்னங்கிறத கரெக்டாக புரிய வைக்கிறாங்கன்னு அர்த்தம் வருமா? ஓ இது வந்து இந்த விஷயந்தான், இந்த உறுப்புகள் இதுக்கு உள்ளது தான், அதை தானே வரும். அப்போ இது ஒரு ஆதாரம் நம்ம பின்னாடி எடுத்துக்காட்ட வேண்டிய அவர் சொல்லிவிட்டு என்ன செய்கிறாரு? லியுரியகுமான் வந்திருக்கிறதுங்கிறாரு. லியுரியகுமான் வந்ததுனால தான் நாங்கள் சொல்கிறோம். என்ன அர்த்தம்? நீங்கள் சொன்ன அர்த்தம் கிடையாது. நாங்கள் தெளிவாக இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இந்த கேள்வியெல்லாம் லா தாராவையெல்லாம் நாங்களே கேட்டு லியுரியகுமா மின் சவாத்திகிமாவெல்லாம் கேட்டு எங்களுக்குள்ளே டிஸ்கஸ்லாம் பண்ணி எல்லாத்துக்கும் பிறகு தான் இதை எடுத்து எழுதியிருக்கமே தவிர தவறுனா மாற்றிக்கணும். அது ஒரு விஷயம். நீங்கள் சொன்னதுனால மாற்ற இயலாது, தவறை ப்ரூவ் பண்ணாதான் மாற்ற இயலாது, நீங்கள் சொல்லிட்டதுனால மாற்ற இயலாது. இது ஒரு விஷயம். அதனால் இதில் வந்து இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னன்னு கேட்டால் இந்த சவுதிக்கு ஒன்று பதில் சொல்லக்கானா வந்தோடனே சொல்லி காட்டினால ரசூலா, அது இன்னும் வாய திறக்க மாட்டேங்கிறாரு. ரசூலாங்கிறது ஃபர்ஸ்ட் நான் சொன்னல எடுத்து காட்டினல கிளிப்பிங்க அலிஃபியா முட்டை போட்டிருக்காண்டு இந்த சவுதின்னு வந்தால் மட்டும் விட்டுறாரு. என்னன்னு கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கதை. அடுத்து வந்து என்னன்னு கேட்டால் தப்சீரை ஏற்றுக்குருவீங்களா? இது பயங்கரமான கேள்வி.
இந்த விஷயத்தையும் விளங்காமல் பல இடத்துல கேட்டிருக்காரு. இந்த தப்சீரை ஏற்றுக்கிறவங்களா ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா? தப்சீரை ஏற்றுக்கிறவங்கன்னு இல்லைங்க, எதையும் ஏற்றுக்குருவோம். ஒரு தினத்தந்தியில் வந்தாலும் ஏற்றுக்குருவோம், காரண காரியத்தோடு இருக்க வேண்டும். தப்சீரில் வந்ததுக்காக நாங்கள் சொல்லலை, இது மொழி அடிப்படையில் இதுக்கு இடம் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு ஒருத்தர், அதுக்கு இடம் இருக்குது. எதனால் அது ஏற்றுக்கிறோம் அவர் சொன்னதை? இந்த விஷயம் பொருத்தமாக இருக்குது. எந்த விஷயம்? இந்த சொல்லுக்கு சொந்தக்காரங்க அவங்களா தான் இருக்க முடியும். இப்போ தபுரி சொன்னதை எல்லாத்துக்கும் சொன்னார்ல, ஜலாலைனில் சொன்ன ஜலாலைன் நான் சொல்லவே இல்லை, ஜலாலைனில் இருப்பதாக சொன்னீர்கள்ங்கிறாரு. கவனமாக விவாதத்தில் கவனமாக பேசுங்க. ஜலாலைனிங்கிற கிதாப் நான் சொல்லவே கிடையாது, ஜலாலைனில் இருப்பதாக சொன்ன கிதாப் எழுதி வச்சிருக்கிறேன். அவங்கதா ஜலாலைனிங்கிற கிதாபில் நான் சொல்லவே இல்லை, ஜலாலைனில் கூட இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், தப்சீர் தபுரியை வாசிக்கிறேன், பதில் சொன்னால் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். இப்போ காலு அவர்கள் சொன்னார்கள் இருக்குது, அவர்கள் சொன்னார்கள்னு தபுரி பார்க்குறாரு. இந்த சொல்லு அவர்கள் சொல்லியிருக்க முடியாத, அவங்க நல்ல மூமினான மக்கள் அதில் இருக்கிறாங்க, அவங்க இதான் உங்களுடைய இறைவன் சொல்ல முடியாத, நம்முடைய இறைவனில் அவங்க சொல்லியிருக்கணும். அவங்க சொல்லியிருந்தா அப்படி சொல்லியிருக்கணும், அவன் காலமாட்டை செஞ்சுட்டான், இதான் நம்முடைய இறைவனில் சொல்லியிருக்கணும், அல்லாஹ்வுடைய சொல்லலை இப்படிலாம் வராதுன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, குர்ஆனுடைய ஸ்டைல் அப்படி இருக்குது, இந்த மாதிரி விடுறது. அவர் என்ன செய்கிறாருன்னா, காலம் அவங்க தான் சொன்னாங்க, பன்மைக்கு பன்மை அர்த்தம் தான். மாகாதா இது என்ன, அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னாங்க, இந்த காலமாடை செஞ்சு காட்டுறியப்ப இது என்ன கேட்குறாங்க. இப்போ கால சாமுரியுல் ஹபீஸ், சாமுரியுல் கெட்ட சாமுரி சொல்கிறான். அப்போ கால சாமுரியுல் ஹபீஸு மாகாதாங்கிறதெல்லாம் உள்ள மறைந்திருக்கிறது. இது எப்படி மறைஞ்சதை ஏற்றுக்கிறீங்கன்னு கேட்டால், அந்த கருத்து அவனுடைய கருத்து தான், அந்த அந்த கான்செப்ட் யாருடையது தான், அவன் தான் இதை சொல்லியிருக்க முடியும். இந்த தோரணையை வச்சு பார்க்காம கருத்தை வச்சு பார்க்கணும். குர்ஆன் அந்த மாதிரி ஸ்டைலில் நிறைய இருக்குதுங்கிற வகையில் அவர் சொல்கிறார். அப்போ இதில் ஒருமைக்கு ஒருமையுடைய அர்த்தமும் செஞ்சுருக்கிறார், பன்மைக்கு பன்மையுடைய அர்த்தம் செஞ்சுருக்கிறார். இது எதுக்கு நம்ம அந்த சாமுரின்னு போடுறோம், அந்த சாமுரி தான் இதை சொல்லியிருக்கணும். அது போக சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கூட சேர்த்துக்கிறாங்க, ஒமன் தபியகு, சாமுரியும் அவனை சேர்ந்தவர்களும், அது கூட ஓகே தான். ஆனால் வெறுமனே அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் நல்லவர்கள் இருக்கிறாங்களே அவங்க சொன்னாங்கன்னு ஒன்றும் சாமுரி சொன்னான்னு சொல்லணும், தபுரி சொன்ன மாதிரி அதுவும் ஓகே தான். சாமுரியும் அவனை சேர்ந்து கெட்டு போயிட்டாங்களே அவங்களும் சொன்னார்கள் என்று வைத்தால் அதுவும் ஓகே தான், கருத்துப்படி சரிதான். ஆனால் எல்லாரும் சொன்னாங்கன்னீங்கன்னா ஹாரூன் அதில் இருக்கார். அப்போ அந்த கூட்டத்தில் யார் இருக்கா, ஹாரூன் நபி இருக்கிறாங்க, அவங்க சொல்ல கேட்டுக்கொண்ட நன்மக்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் அவங்களுக்கு உங்களையே கொலை செய்யுங்கள்னு எல்லாம் தண்டிச்சான, அனைவரும் தண்டிக்கப்படலை. இந்த காளமாடு என்றே விளங்கி இருந்தார்களே அவங்களும் இருந்தார்கள். அவர்கள் நம்ம கடவுள்னு சொல்லியிருப்பாங்களா மூமின்கள்? இப்போ மூமின்களை இதில் சம்மந்தப்படுத்துது. இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் அர்த்தம் செஞ்சீங்க என்று சொன்னால் மூமின்கள் காளமாட்டையெல்லாம் கடவுள்னு ஆக்கிட்டாங்கன்னு வருது. ஆனால் எல்லாரும் செய்யலைன்னு குர்ஆனில் பல இடத்துல இருக்குது. அந்த கூட்டத்தில் அனைவரும் காளமாட்டை வணங்கலை, யார் வணங்கினார்களோ ஃபக்துலு அம்புசக்கும்னு மூசா சொன்னாங்கல்ல, அம்புட்டு பேருமா செத்து போயிட்டான், யார் அதை செஞ்சான்னு அவனை சாவ சொன்னாங்க. அப்போ மூசா நபியுடைய இந்த உம்மத்தில் சாமுரி சொன்னதை காளை மாட்டை நம்பி கடவுள் என்று ஏற்றவர்களும் இருந்தார்கள். இல்லை மூசா வர்ற வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இதெல்லாம் இருப்போம், அவர் கேட்டுக்குருவோம் என்றவர்களும் இருந்தார்கள். அல்லாஹ் தான் எங்கள் இறைவன் என்று சொன்னவர்களும் இருந்தார்கள். இப்போ இவ்வளவு பேர் கூட்டா இருக்கிற இடத்துல அவர்கள் சொன்னார்கள் ஒட்டுமொத்த உம்மத்தை நீங்கள் குறிக்கிற மாதிரி பொருள் செஞ்சால் மூமீன்கள் எல்லாம் இதை காஃபிர் ஆயிட்டாங்கன்னு பொருள் வருது. மூமீன்களாக இருந்தவங்கெல்லாம் இது அந்த காலமாடு தான் நம்ம உங்களுடைய கடவுள்னு சொல்லிவிட்டாங்கன்னு வருது. அந்த மூமீன்கள் மேலே அவதூறு வரக்கூடாதுங்கிறது தான் அவங்கெல்லாம் சிந்திச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த கருத்தை அவங்க சிந்திக்காட்டாலும் நம்ம சிந்திக்கலாம், தபுரி சொல்லாட்டாலும் சிந்திக்கலாம், தப்பு கிடையாது. நாம் எதுக்கு இதை எடுத்து காட்டுறோம்னு கேட்டால், இது ஏற்கனவே இந்த மொழியில் குர்ஆனுடைய ஸ்டைலில் இதுக்கு இடம் இருக்குது என்பதற்கு காட்டுறமே தவிர அவரே இந்த லாக்கின்னாக்கு சொன்ன மாதிரி சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டோம். லாக்கின்னாவை நம்ம ஏற்றுக்கிற மாட்டோங்கிறோம், அந்த அர்த்தம் சிறுக்கு வைக்கிற மாதிரி இருக்குது, அந்த அர்த்தம் சரியில்லை. அதே நாள் அவர் நல்ல விஷயத்தை சொன்னால் நம்ம ஏற்றுக்கிறோம், கரெக்டான விஷயமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அடிப்படையெல்லாம் தப்சீருங்கிறது எதுக்கு இப்போ காட்டுறோம் என்று கேட்டால், அதனுடைய பொருளுக்கு அதுதான் அத்தாரிட்டிங்கிறதுக்கு சொல்ல வரல, அதுக்கு இடம் இருக்குது, நாங்கள் செஞ்சதுக்கு இடம் இல்லாட்டி செஞ்சிருப்பாரா அப்படிங்கிறதுக்கு தான். அப்போ ரெண்டு தப்சீரில் ரெண்டு விதமான கருத்தை அதில் கொடுக்குறாங்க. ஒன்று சாமுரி சொன்னான், அல்ல சாமுரியும் அவனுக்கு நம்பி ஏமாந்தாங்களே அவங்களும் சொன்னாங்கன்னு பிரிக்கணுமே தவிர எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்லிடக்கூடாது. ஏன் இதுக்கு பயப்படுறாங்க? எல்லாரும் சொன்னாங்கன்னு அர்த்தம் செஞ்சால் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் உள்பட இதை சொன்னாங்கன்னு வந்துடும். அந்த கூட்டத்தில் ஹாரூன் இருக்கார், மூசா மட்டும் தான் போயிட்டார் கிதாபு வாங்குறதுக்காக வேண்டி. அந்த உம்மத்தில் ஹாரூனும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை நம்பிய நன்மக்களும் இருக்கிறார்கள். நம்ம இதெல்லாம் பயந்து தான் ஆகா நபி ஒரு நபியின் மீதும்
மற்ற மக்கள் மீதும் ஒரு களங்கம் வர்ற மாதிரி இதுக்கு வருதே பொருள், அல்லாஹ் அப்படி சொல்ல மாட்டானே, அப்போ இந்த மாதிரி அல்லாஹ் மறைத்து சொல்லக்கூடிய இடம் தான் இது அப்படின்னு சொல்லி பேணுதலாக நபிமார்கள் மீது களங்கம் சொல்லிடக்கூடாது என்பதற்காக சொல்கிறோம். சாமுரியும் அவனை சேர்ந்தவர்களும் சொன்னால் தப்பு கிடையாது. தொடர்ச்சி இருக்குது இதில். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு விஷயத்தை, யதார்த்தமான விஷயத்தை மறுத்து வெளியே போகும்போது இன்னும் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. கேள்வி கேட்குறாங்க, நிர்வாணமாக மாட்டான்னு அல்லாஹ் சொல்லி அனுப்புனான், அப்போ எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா நிர்வாணம் ஆனாங்க? அதான் தப்பு பண்ணாங்க. இது என்ன, இது பெரிய, ஏன் சொர்க்கத்திலேருந்து வெளியே இருக்கப்பட்டாங்க? இந்த புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் அந்த நம்பரை பாருங்க, புகாரி எத்தனை, அதில் மூசா ஏன் ரப்பனா வலம்னா அன்புசனாலாம் ஏன் துவா கேட்குறாங்கன்னு நம்ம குரானில் இவங்க கேட்குறாங்களா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், தவறு ஒன்று நடக்கும் என்று எச்சரித்து தானே அல்லாஹ் ஷைத்தானை எச்சரித்து அனுப்புகிறான். அந்த வசனத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது? இந்த மாதிரி உங்களை ஷைத்தான் கெடுத்துட வேண்டாம், வெளியாக்கிட வேண்டாம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு எச்சரிக்கை பண்ணி தானே அனுப்புகிறான். கேள்வி என்ன, ஏன் நிர்வாணமானார்? அல்லாஹ் நிர்வாணமாக மாட்டான் என்று சொல்லியிருந்தால் நிர்வாணம் எப்படி என்று கேட்குறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையெல்லாம் சொன்னதுக்கு பிறகு தான் ஷைத்தான் உன்னை கெடுத்துட வேண்டாம், ஷைத்தான் உன்னை கெடுத்தா எல்லாம் நடக்கும். சாப்பாடு இல்லாமல் போச்சுல, நிர்வாணம் மட்டுமா? சாப்பாடு இல்லாமல் போச்சு, ரெண்டு வார்த்தையும் சேர்ந்து வருது. சாப்பாடு இல்லாமல் போகும், ஆடை இல்லாமல் போகும். ஷைத்தான் உங்களை கெடுத்துட்டான்னா இந்த மாதிரி நடக்கும், ஆகையினால நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி அனுப்புகிறான். திருமறை குர்ஆனில் இந்த வசனம் ரொம்ப தெளிவான முறையில் இருக்குது. ஆக எச்சரிக்கப்பட்டதற்கு முன்னர் எச்சரிக்கைப்படுவதற்குரிய காரணமே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த நியாமத்துக்களை எல்லாம் ஷைத்தான் கெடுத்துவிடக் கூடாது என்பதற்குத்தான் கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய வசனம் பொய்யாயிருமே? நீங்கள் அல்லாஹ்வுடைய வசனத்தை இப்படிலாம் காப்பாற்ற வேண்டாம். அல்லாஹ்வுடைய வசனம் எப்படி யதார்த்தமாக இருக்குதோ அதை சொன்னாலே அது காப்பாற்றப்பட்டு. அல்லாஹ்வுடைய வசனம் பொய்யான்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்துக்கிறோம் எப்படின்னு. எது யதார்த்தமாக இருக்கிறதோ அப்படி அல்லாஹ்வுடைய வசனம் காப்பாற்றப்பட வேண்டும். இது ரொம்ப தெளிவாக, இது சாதாரண விஷயம். அப்போ அல்லாஹ் இப்படி சொல்லணும், அல்லாஹ் சொன்னதே எச்சரிப்புங்கிற குர்ஆனுடைய வசனத்தில் இல்லையா? இதை நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, சரி ஒரு பேச்சுக்கு இப்படியே நம்ம வச்சுக்கிறோம், நிர்வாணமாக இருந்தாண்டு ஒன்றுமே ஆடையே இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ ஷைத்தான் சொல்கிறான், இந்த ஷஜரத்துல் ஹுல்த், இந்த மரத்தை போய் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு. சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு பாலுணர்வு ஏற்பட்டுருச்சு. ஏன் இன்னொரு விஷயம், இடையில ஆடை இருந்தால், பல ஆடை இருந்தால் டக்குன்னு இன்னொரு ஆடை எடுத்து மாற்றிக்கிற வேண்டியானே. இப்போ ஒரு ஆளை நிர்வாணமாக்கிட்டோம்னா அந்த இடத்துல அவன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அடுத்த ஆடை அவனுக்கு கிடைக்குமா? இது வாதமா? இது ஒரு ஆளை கொண்டு வந்துங்க நீங்கள் இந்த ஸ்டேஜில் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு எல்லாரும் பிடிச்சி ஆடையை கலண்டாச்சு, அவன் நிர்வாணம் ஆகிட்டான், அவனுக்கு ஆடையே இல்லான்னு அர்த்தம். அதுக்கு உடனே ஆடை இருக்கும், அல்ல பல ஆடையை கொடுத்துருப்பானே, ஏன் இந்த ஆடை எங்கே போச்சு, ஏன் இலையெடுத்து தேடனே? இங்கே ஆடையை கழட்டப்பட்டா இந்த துணியை தான் கழட்டி மாட்டிக்கிறோம். இங்கே என்ன கிடைக்குதோ, எந்த இடத்தில் மனிதன் நிர்வாணமாக்கப்படுகிறானோ அந்த இடத்தில் அவனுக்கு என்ன கிடைக்குமோ அதைத்தான் அவன் ஆடையாக ஆக்குவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரத்தை உண்டார்கள், அந்த ஆடை கலட்டப்படுகிறது. அப்போது அந்த இடத்தில் கிடப்பது என்னது? மரத்தின் இலை. சாதாரண விஷயம் இல்லை அது. மரத்தை சாப்பிட்றாங்க, அந்த இடத்துல ஆடை கலண்டி போயிருச்சு, அந்த நேரத்தில் கிடக்கிறது இலை தான், எடுத்து மறைச்சிக்கிறாங்க. இப்படி இலையை எடுத்து மறைக்கிறதுனால அவருக்கு வேற ஆடை இல்லாமல் வேற ஆடை எப்படி இருக்குங்கிற கேள்வியை ரொம்பவும் ரொம்ப அறிவுக்கு பொருந்தாது. ரொம்ப இந்த விஷயத்தை நீங்களே தெளிவாக புரிஞ்சுக்கிருவீங்க. அடுத்தபடியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நிர்வாணமாக இருக்கிறாங்க, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிருவோம். ஷைத்தான் போய் என்ன செய்கிறான், அதை போய் சொல்கிறான், இந்த மரத்தை தின்றுங்கன்ட்டு. மரத்தை திங்கிறதுக்கு சொல்லும் போதே ஷஜரத்துல் ஹுல்துங்கிறான், நிரந்தரமாக தங்க வேண்டிய ஒரு மரத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, நீங்கள் ஏன் அதெல்லாம் தடுத்துருக்கான் தெரியுமா, இதை சாப்பிட்டா நீங்கள் அங்கேயே நிரந்தரமாக இருந்துருவீங்க அப்படிங்கிறதுக்குண்டு. இப்போ இவங்க போய் சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு உணர்வு தெரிய வருது. உணர்வு தெரிய ஏற்படுத்துவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஷைத்தான் செஞ்ச நன்மையாவளோ போயிடும். கேள்வி விளங்குது அவங்களுக்கு? என்கிட்ட எந்த ஒரு தன்மை என்கிட்ட இருக்குது, என்ன தன்மைண்டா எனக்கே தெரியாமல் இருக்கேன்.
ஒரு ஆள் வந்து உன்ட்ட இந்த நல்ல தன்மையெல்லாம் இருக்கப்பா அப்படின்னு சொல்லி உணர்த்தினா அவர் எனக்கு நல்லது செய்கிறாரா தீமை செய்கிறாரா? நல்லது செய்கிறாரு. ஒரு இச்சை உணர்வு ஒரு மனிதனுக்கு அவனுக்கு இருக்கு என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன உணர்வை ஷைத்தான் தூண்டி இருந்தால் ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நன்மை செய்திருக்கிறான் என்று சொல்ல போகிறீர்களா? அப்படி நன்மை செய்திருந்தால் அது ஷைத்தான் எப்படி நன்மை செய்வான்? திருமறை குர்ஆனுக்கு பல வசனங்களுக்கு முரண்படாத ஷைத்தான் வந்து நன்மை செஞ்சிட்டான் அப்படின்ட்டு இன்னொரு கோணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது குற்றத்துக்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பிடிச்சி வெளியாக்கி இருக்கிறான். ஒரு குற்றம் செஞ்சதுனால வெளியாக்கி இருக்கிறான். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஹ்தஜ் ஆதம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஒரு தர்க்கம் நடக்குது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த ஆதமுல்லதி அஹ்ரஜதக ஹதீஅத்துக மினல் ஜன்னா, நீங்கள் தான் ஆதம், நீங்க யாரு? உங்களுடைய பாவம் உங்களை வெளியாக்கி விட்டது. அஹ்ரஜத்துக்க ஜன்னத்துக்க மினல் ஜன்னா, நீங்க வந்து ஹத்தியாத் உங்களுடைய தவறின் காரணத்தினால சொர்க்கத்திலிருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்க. அப்ப ஏன் இந்த தவறு செஞ்சு ரெண்டு பேரும் மத்தியில் பேச்சு நடக்கிறது புகாரில இருக்குது. அப்ப இந்த மாதிரியான விஷயம் ஒரு தவறு நடந்திருக்கிறது, அதன் தண்டனையாக அவருடைய ஆடை கலட்டப்படுகிறது, இலையெடுத்து மறைத்துக் கொள்கிறார்கள், பிறகு வெளியேற்றப்படுகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுறாங்க. இவ்வளவு செய்தியை வச்சுக்கிட்டு ஏன் நிர்வாணம் ஆனாங்க, ஏன் அல்லாஹ் அந்த மாதிரி நீங்கள் நிர்வாணம் ஆக மாட்டீங்களா சொல்லணுங்கிற கேள்வி சரியானதல்ல என்பதை உங்களுடைய கவனத்தில் கொண்டு வரேன். அப்புறம் விவாதத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஜலாலைன் நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு ஜலாலைன் நீங்கள் நான் சொல்லும்போதே சொன்னேன், மற்ற தஃப்சீர்களையெல்லாம் சொல்லிட்டு தான் இதையும் சொன்னேன். மற்ற இதோட சேர்த்து ஜலாலைனையும் அது இவர்கள் சொன்னதுடைய வரிசையில் ஜலாலைன்னு சொன்னேன். நீங்கள் சொல்லாததாக இருந்தால் அதை நாம் வாபஸ் வாங்குறதுல நாம் வந்து பிடிவாதம் பிடிக்கிறவங்க இல்லை. ஜலாலையில் நீங்கள் சொல்லாததை நான் சொல்லியிருந்தால் தவறு. அதே சமயம் குர்துபியை சொன்னீங்களா இல்லையா? குர்துபியை சொன்னீங்களா? உங்களுடைய லிஸ்ட்டில் நீங்கள் எழுதி வச்சிருக்க லிஸ்ட்டில் குர்துபி இருக்கான்னு பாருங்கள். குர்துபி இருந்ததுன்னா அந்த குர்துபியிலேயே வருது ஒமன் தபிஅஹு, சாமிரியும் அதை தபரி, அதை மாற்றி அந்த குர்துபின்னு சொல்லி தபரின்னு ஓகே எதா இருக்கட்டும், குர்துபியா இருக்கு தபரியா இருக்கு இருக்கிறது எதுல? குர்துபியில இருக்குது. சாமிரியும் அவனை சார்ந்தவரும் அப்படின்ட்டு தான் இருக்குல்ல. ரெண்டு பேர் வந்தா தான் பன்மையாயிருமே. ஒரு ஆள் சாமிரியோட சேர்த்து இன்னொரு ஆள் வந்தா தான் என்ன செய்யாது, அத பன்மை இருமை பன்மைன்னு போயிருமே சொல்றாங்க. இங்க ஏதாவது மக்கள்லாம் முஸ்லீம்களை எல்லாம் நாம அந்த முஷ்ரிக் வைக்கிற கூட்டத்தில் போய் சேர்த்து விட்டுலாமா? முஸ்லீம்களை யாருங்களை சேர்த்து விட சொன்னா அவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா நபிமார்களும் வந்து அதில் சேர்ந்துவாங்கன்னு அர்த்தம். பல பேர் வந்துட்டாலே அரபியில் ஒருமை இருமை பன்மைன்னு இருக்கு, அதோட பன்மை வந்துட்டாலே முடிச்ச. எல்லாத்தையும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லையே, எல்லாத்தையும் சேர்க்கறதுக்குன்னு அரபியில் தனி வாசகங்கள் இருக்கத்தானே செய்து. ஆகையினால இது மக்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டி சொல்ல விஷயக்கூடிய ஒன்று இல்லை. இன்னொன்னையும் சொல்கிறாங்க, நாங்கள் தப்சீரெல்லாம் நாங்கள் வந்து ஏற்றுக்குருவோம், நாங்கள் வந்து எதையும் ஏற்றுக்கிறோம், தினமணி ஏற்றுக்குருவோம். மற்ற தினமணினா தினத்தந்தியாக சொல்லியிருக்கலாம், அதில் திரும்ப கேட்கக்கூடாது. நான் தினமணின்னு தான் சொல்லலை, தினத்தந்தி தான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது. ஆக ஏதோ பத்திரிகையில் வந்தாலும் ஏற்றுக்குருவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, நீங்கள் எதில் வந்தாலும் ஏற்றுக்குறீங்க, ஏன் ஏற்றுக்கிட்டீங்கன்னு நீங்கள் காரணம் சொல்லுங்கள். நம்ம கேட்கக்கூடிய கேள்வி எதுன்னா, ஏன் ஏற்றுக்கிட்டீங்கன்னு நீங்கள் காரணம் சொல்லுங்கள். அவங்க வந்து தமிழில் ஒருமையை, அதாவது பன்மையை ஒருமையாக்கி தர்ஜுமா பண்ணி வச்சிருக்கிறாங்களா, தமிழில் எழுதியிருக்கிறாங்களா? அவன் கூறினான் அப்படின்னு குறித்து எழுதியிருக்காரா? அதாவது தபரி எழுதியிருக்காங்களா? நீங்கள் சொன்ன தப்சீல் எழுதியிருக்காங்களா? அரபுகளில் எழுதும்போது அந்த வார்த்தையை எழுதுறாங்க. இன்னும் சொல்ல போனால் குர்துபியில் சேர்த்தே எழுதுறாங்க. நீங்கள் படித்ததில் ஃபத்தல் கதீரில் சேர்த்தே எழுதியிருக்கிறாங்க. அப்போ சாமிரியை சார்ந்தவன்டா எப்படி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க அதில் ஷிர்க்ல? ஆக இந்த மாதிரி